ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். டே 3 ஆஃப் த ரமதான் டெய்லரிங் ஒர்க்கோட பிளாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க தமிழ்ல ஆல்ரெடி பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை என்று ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா என்னோட விதத்துல நான் சொல்லணும் அப்படின்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் வறுமை இல்லை என்று ஒற்றுக்கொள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே புரியும். கண்டிப்பா உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதே சமயத்துல ரொம்பவே மோட்டிவேட்டிங்காவும் கூட இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். என்னோட பிளான் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு 3 நார்மல் ப்ளவுஸ், 2 லைனிங் ப்ளவுஸ். அதே மாதிரி ஒரு பேக் ஃபுல்லா ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கு. சரி அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பட் நான் பிளான் பண்ண மாரி அன்னைக்கு என்னால ஒர்க்க முடிக்கவே முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தம்பிக்கு பால்வாடி 12 மணியோட விட்டுட்டாங்க. ஏதோ ஃபங்ஷன்னு சொல்லிட்டு. வீட்ல சரியான சேட்ட. தூங்கியிருந்தா கூட நான் ஒர்க் பார்த்துருப்பேன். பட் தூங்கவும் இல்ல. ரொம்பவே சேட்ட பண்ணிட்டு இருந்தாங்க. தனியா இருந்தாங்கன்னா கூட சமாளிச்சிடலாம். ஒருத்தவங்க ஒருத்தவங்க தனியா இருந்தாங்கன்னா நம்ம சமாளிச்சிடலாம். பட் 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சேட்ட பண்ணிட்டே இருந்தாங்க. என்னால சமாளிக்கவே முடியல. அந்த கத்தி கத்தி எனக்கு தலைவலியே வந்துருச்சு. இது பண்ணாத, அது பண்ணாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத சொல்லி சொல்லியே தலைவலியே வந்துருச்சு. அதோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப ஸ்டொமக் பெயின், ஹீட் தாங்க முடியாம ரொம்ப ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு. அதனால எந்த ஒர்க்குமே பார்க்க முடியல. அந்த சாரி மட்டும் அடிச்சு கஸ்டமர்ட்ட டெலிவரி குடுத்துட்டு, ஒரு 5 ப்ளவுஸ் கட்டிங் மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நார்மல் ப்ளவுஸ் பிளாக் கலர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும். இந்த கூத்தெல்லாம் நடக்கவும், சரி அப்படின்னு எடுத்து வச்சுட்டு, சரி எந்த ஒர்க்கையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைன்னா நைட் தூங்குனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் வயிறு வலி விடுற மாதிரியே தெரியல. எப்படியா இருந்தாலும் நாளைக்கு தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் எல்லா ஒர்க்கையும் பார்த்தேன். இப்ப நம்ம டாபிக் குள்ள போகலாம். பெண்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கைத்தொழில் ஒண்ணு கத்துக்கிட்டீங்கன்னா வறுமை என்னைக்குமே உங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. என்னோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் இந்த வார்த்தைய சொல்றேன் அப்படின்றேன். நம்ம லைஃப்ல என்னோட லைஃப்ல நான் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் தான். நம்ம ஒரு வேலைக்கு போனா மட்டும் தான் நம்மளால ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் மேக்ஸிமம் வேலைக்கு போகாம இருந்தா ஒரு 1 மந்த் சமாளிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்மளோட கெப்பாசிட்டி. அப்படி இருக்கப்ப அந்த சூழ்நிலைகள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே பெண்கள் கையில காசு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட மைண்ட் செட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் பார்த்து வளர்ந்த விதம் எல்லாமே அப்படிதான். எங்க அம்மாவாகட்டும், எங்க அக்கா, தங்கச்சி எல்லாமே எப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை பார்த்தனாலும் நம்ம கையில காசு இருக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி கொண்டவங்க தான். நான் அவங்கள பார்த்து தான் நானும் வளர்ந்தேன். அதுல இருந்தே நான் எப்படின்னா யார்கிட்டயுமே ரூ. 1 கூட கையேந்தி நிக்க கூடாது. இன்ன வரைக்கும் என் ஹஸ்பண்டும் சரி யார்கிட்டயுமே என்னால என்கிட்ட காசு இல்ல, எனக்கு இதுக்கு தேவை, அதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே கையேந்த விட்டதும் கிடையாது. அது மாதிரி தான் என் ஹஸ்பண்டும் வச்சிருக்காங்க. அதே சமயத்துல நானும் என் ஹஸ்பண்டும் நான் அப்படித்தான் பார்த்துக்குவேன். குடும்பத்துல மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க முக்கியமான பிரச்சனை ஒரு ஃபேமிலியா இருக்கப்போ குழந்தைங்க இருக்கப்போ முக்கியமா வர பிரச்சனை ஒண்ணே ஒண்ணு வருமான பிரச்சனையா இருக்கும். இல்லைன்னா பண பற்றாக்குறையா இருக்கும். இது 2மே எங்க லைஃப்ல இல்ல அப்படின்னா என்ன ஒரு காரணம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் நல்லா வேலை பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் என்னோட சப்போர்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட சப்போர்ட் என்னோட தொழில் தான். நான் என்கிட்ட தைக்க வரவங்களையும் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, வீட்டுல சமாளிக்கவே முடியல, ரொம்பவே பணம் பத்த மாட்டேங்கிறது, அவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, இந்த செலவு பண்றாங்க, அந்த செலவு பண்றாங்க, கையில வருமானமே தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு என்னம்மா, நீ வீட்டுல ஒர்க் பார்க்குற ஒரு கைத்தொழில கத்துருக்க, நானே இது கத்துருந்தேன் அப்படி நான் நானும் இப்படி சம்பாரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு பார்த்தா அவங்க சொல்றது ரொம்பவே பாசிட்டிவா இருந்தாலும் ரொம்பவே பாசிட்டிவான விஷயம் தான். ஓகேங்களா? அவங்களோட நம்ம யாருமே கம்பேர் பண்ணி பார்க்க போறது கிடையாது. பட் அவங்களோட சுச்சுவேஷன் பார்க்கும்போது அது எவ்வளவு எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை. பட் நம்மளுக்கு கடவுள் எந்த ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காரு, நம்மளுக்குன்னு ஒரு கைத்தொழில கத்துக்க சொல்லியிருக்காரு. அத வச்சு நம்ம பிசினஸ் டெவலப் பண்றத சொல்லி குடுத்துருக்காரு. அவ்ளோ மைண்ட் செட் நம்ம அவ்ளோ ஒரு நல்ல பாசிட்டிவா நம்மள அந்த அளவுக்கு கடவுள் நம்மள கொண்டுட்டு போறாரு அப்படின்றத நிறைய விஷயத்துல சந்தோஷப்படுவேன். அதனாலதான் சொல்றேன், மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க லோவர் மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா பெண்களா இருந்தீங்கன்னா கைத்தொழில் கற்றுக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா இதுதான் டைலரிங் மட்டும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றது நான் என்னோட ஃபீல்டுல இருந்து நான் சொல்ற மாரி இருக்கும். பட் டெய்லரிங் மட்டும் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்குறதாகட்டும், இல்ல ஒரு கூடை பின்னி குடுக்குறதாகட்டும், இல்ல நார்மலா டெய்லரிங் பேசிக் மிஷின் வச்சு கத்துக்கிட்டு வெளியில ஆர்டர்ஸ் வாங்கி
கட்டப்பை அடிச்சு கொடுக்கறது, அது இல்லாம யூனிஃபார்ம் அது மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது எல்லாம் ரொம்ப ரொம்ப என்னோட லைஃப்ல நடந்தது. இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்த்தாவே அதிக அமௌண்ட் கண்டிப்பா கிடைக்கும். என் கையில ₹1 கூட அன்னைக்கு இல்ல, எல்லாமே செலவாயிடுச்சு அப்படின்றப்ப கூட ஏதாவது ஒரு 2 ஆல்ட்ரேஷன் இருந்தாலுமே கண்டிப்பா என் கையில ஒரு ₹150 ₹100 கையில நிற்கும். கண்டிப்பா என்னோட ஃபீல்டுல வந்து நான் ரொம்பவே ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரம் வந்து அதிகமான வருமானத்தை எடுக்க முடியும். அதுக்கு காரணம் நம்மளோட கைத்தொழில் மட்டும்தான். ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க வந்து உமனா இருந்தீங்க, பெண்களா இருந்தீங்கன்னா கைத்தொழில் கண்டிப்பா ஒண்ணே ஒண்ணு கத்துக்கோங்க. இதுவரைக்கும் நான் கத்துக்கல, எனக்கு என்ன கத்துக்கிறதுனே தெரியாதுன்னு நீங்க ஃபீல் பண்ணா கூட நான் இதுக்கு மேல உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி கத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். அதோட ஆல்ரெடி பிளாக் பிளஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஒரு ரெட் கலர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இதோட சேர்த்து இன்னொரு 3 ப்ளவுஸ் இருக்கு. ஒரு 2 லைனிங் ப்ளவுஸ், ஒரு நார்மல் ப்ளவுஸ் இருக்கு. அதை இன்னைக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டு மொத்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பார்க்க போறேன். இப்ப நீங்க நினைக்கலாம், என்ன நம்ம ஒர்க் பண்ணி நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியும் வீட்ல இருந்தே. அதாவது வெளியில போக தேவையில்ல, நம்ம கிட்ஸையும் குழந்தைங்களையும் பார்க்கணும், அதே சமயத்துல வீட்டையும் பார்க்கணும், எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். ஆனா அந்த சமயத்துல வந்து அமௌண்ட்டை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இதுக்கு வந்து நான் எந்த ஆப் அந்த மாதிரிலாம் நான் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணப்படுறது கிடையாது. என்னோட லைஃப்ல நடந்தது நான் வந்து அப்படியே இன்சிடென்ட்டா உங்களுக்கு நான் வந்து என்னென்ன பண்ணா வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் நம்ம அமௌண்ட் வந்து கையில சேமிச்சு வைக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறேன். என்ன ஒர்க் பண்ண அப்படின்ட்டு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சது வந்து டெய்லரிங். டெய்லரிங் பேஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதாகட்டும், இல்ல ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல ப்ளவுஸ், சுடிதார்ஸ் அது மாதிரிலாம் வந்து பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெளியில ஆர்டர்ஸ் வாங்கி வந்து கடையில ஆர்டர் வாங்கி நம்ம வீட்ல வந்து தச்சு கொடுக்கறது. நான் வந்து பிகினர் ஸ்டேஜ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்பெல்லாம் அப்படிதான். அங்க ஒரு கடைக்கு வந்து வேலைக்கு போகல. ஒரு இதுக்கு பிளவுஸ் கத்துக்க போனேன். ஒரு இன்ஸ்டியூட்க்கு கத்துக்க போனேன். அப்போ வந்து பக்கத்துல வந்து டெய்லரிங் வந்து எனக்கு பேசிக் டெய்லரிங் எல்லாமே தெரியும். கட்டிங்காக நான் போனது. அப்போ வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா ப்ளவுஸ்க்கு வந்து ₹30 தருவாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சது. ஒரு நாளைக்கு ஒரு 150, ஒரு 5 ப்ளவுஸ் தச்சு கொடுத்தா ஒரு ₹150 தருவாங்க. அந்த மாதிரிதான் வெளியில இருந்து ஆர்டர்ஸ் வாங்கி தைக்கிறது, இல்லைன்னா ஹூக் வச்சு எம்மிங் பண்ணி கொடுக்கறது, அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்ப நிறையவே ட்ரெண்டிங்கா மாறிடுச்சு. இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் பண்றது, சாரி பூவ ப்ரீ ப்ளீட்டிங் பண்றது, இல்ல ஆரி ஒர்க் ஆகட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜுவல்ஸ் மேக் பண்றது, அந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்க வீட்ல இருந்தே கத்துக்க முடியும். அந்த மாதிரி சோப்ஸ் மேக் பண்றது, இல்ல எனக்கு அது அப்படி கூட எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஃபுட்டு சம்பந்தமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் ஆகட்டும், இல்லைன்னா மில்லட் அந்த மாதிரி வந்து நீங்க அந்த மாதிரி போகலாம். அந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கோ கண்டிப்பா நீங்க அது மாதிரி கத்துக்கிட்டு ரொம்ப சோம்பேறித்தனத்தை கம்மி பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்கிக்கோங்க. உங்களுக்குன்னு கையில ஒரு தொழிலை எப்பவுமே கத்து வச்சுக்கோங்க. இது வந்து எதனால சொல்றேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா கைத்தொழில் கத்துக்கிட்டீங்க, உங்க கையில உழைப்பு இருந்தது, உங்க கையில வருமானம் இருந்தது அப்படின்னா வந்து நீங்க யாரு கையும் எதிர்பார்க்க தேவை கிடையாது. எல்லா இடத்துலயுமே தன்னம்பிக்கையா நீங்க நிக்கலாம். சமுதாயத்திலேயே நீங்களும் உயர்ந்து நிக்கலாம். 4 பேர் நின்னாலுமே நீங்க அந்த இடத்துல ஒரு ஒரு ஆளா நிக்கும் போது கண்டிப்பா அது வந்து ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையான பொண்ணாக மட்டும்தான் பெண்ணாக நீங்க நிக்க முடியும். ஓகேங்களா? அது வந்து நான் பாக்குற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். சில வீட்ல எல்லாம் பார்த்திருக்கேன். பெண்கள வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கையில வருமானம் இல்ல. அவங்க வந்து ஹஸ்பண்ட நம்பி தான் இருக்காங்க. வாங்கி குடுக்கறத வாங்கிக்கணும், வீட்டு வேலை செஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி தான் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கையில வருமானம் இருந்து, நம்ம கையில வந்து ஒரு உழைப்பு இருந்து நம்ம வந்து ஃபேமிலிய வந்து ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நம்ம அத கொண்டுட்டு போகும்போது கண்டிப்பா வந்து அந்த அவங்களுக்கு குடுக்குற மரியாதை, ஹஸ்பண்ட் குடுக்குற மரியாதை நமக்கும் அந்த வீட்ல மரியாதை இருக்கும். அது வந்து யாரா வேணாலும் இருக்கட்டும். வீட்ல வீட்ல இருக்கவங்க யார் வேணாலும் இருக்கட்டும். அப்படி இருக்கப்ப நம்ம குழந்தைங்க கூட அப்படி பார்த்து நம்மள வளர்றப்ப பெண்களை மதிக்கணும் அப்படின்றத கத்துக்குவாங்க. பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், ஆண் குழந்தைங்களா ஒருத்தவங்களும் மதிக்கணும் அப்படின்ற விஷயத்த ரொம்பவே கத்துக்குவாங்க. நான் அது வந்து என் லைஃப்ல வந்து ரொம்ப பார்த்த விஷயம். ஓகேங்களா? இப்படி இருக்கப்ப வீண் பேச்சுக்கு வார்த்தையே இருக்காது. நீ சும்மா தானே இருக்க வீட்டுல, ஏன் இது செஞ்சா என்ன, இது பண்ணா என்ன, அவங்க உழைப்பு என் உழைப்புல தானே நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையே வர்றப்ப அது வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. நான் சொல்றதை விட இந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க லைஃப கொஞ்சம் பாருங்க. நம்ம கையில உழைப்பும் வருமானமும் இருந்துச்சுன்னா வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையுமா இருந்தாலும் சரி, போல்டா ஃபேஸ் பண்ணலாம். யாருக்கும் பயப்பட தேவை கிடையாது, யாரை கையை எதிர்பார்க்க தேவை கிடையாது. எந்த ஒரு விஷயம்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவை கிடையாது. நம்மளால நம்ம குழந்தைங்களுக்கு தேவை பீஸா, இல்ல நம்மளால நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை பிரச்சனையா, அவங்களுக்காக நம்மளால சமாளிக்க முடியுமா, அவங்களுக்கு நம்மளால அவங்க பாக்குற இடத்துல இருந்து நம்மளால குடும்பத்தை பார்க்க முடியுமா, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நீங்க வந்து பெண்களா இருந்து கண்டிப்பா பண்ண முடியும். பெண்ணால பண்ண முடியாதது எதுவுமே கிடையவே கிடையாது. நான் அது வந்து நிறைய விஷயத்துல பார்த்திருக்கேன். ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றதாகட்டும், இல்ல வந்து
ஹேண்டில் பண்றதாகட்டும், கிட்ஸ் அவங்க லைஃப் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்றது பெண்களால மட்டும்தான் வந்து அவ்ளோ நேர்த்தியா ஒரு விஷயத்த பண்ண முடியும். அது வந்து நிறைய பேருங்களுக்கு தெரியறது கிடையாது. அதுதான் உண்ம. நீங்க வந்து உங்களோட இடத்துல நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க, நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேன், இல்ல வந்து எனக்கு என்னோட லைஃப் அந்த ஃபோன்லயே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பா ஒரு சைடு இந்த சைடு திரும்பி பாருங்க. நம்மளால நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ண முடியும்? சாப்பாடாக்கி கொடுத்தா போதுமா? இல்ல குழந்தைங்கள பார்த்துக்கிட்டா போதுமா? அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தா போதுமா? சரி, அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்காக நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கே நீங்க யோசிச்சு பாருங்க. எதையாவது அமௌண்ட் வேணுமா? ஹஸ்பண்ட்ட போய் கேட்டா வாங்கி குடுத்துருவாங்க. ஆனா நம்ம குழந்தைங்க நம்மளையும் பார்த்து நம்ம குழந்தைங்க தான் வளருவாங்க. எங்க அம்மாட்ட போய் காசு கேட்டா எங்க அம்மா தருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வளரணும். அந்த மாரி ஒரு ஜென்ரேஷன் தான் இப்ப இருக்கு. அப்படி நீங்க உங்களால கொண்டுட்டு வர முடியலன்றப்ப கைத்தொழில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே வந்து தன்னம்பிக்கையா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன். நீங்க வந்து இத ஃபாலோ பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் அதிகமா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அத நான் பார்த்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னையோட நெக்ஸ்ட் டேவோட ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், என்னோட கட்டிங் டேபிள் வந்து ரொம்பவே கிளம்சியா இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்து அம்மாட்ட கேட்டிருந்தாங்க. "கட்டிங் டேபிள் இல்லையாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கட்டிங் டேபிள்லாம் இருக்கு. பட் நான் அத வந்து அதிகமா யூஸ் பண்றதில்ல. அப்படியே வச்சர்றது. அது வந்து சில காரணங்கள்னால பாப்பா, தம்பி எல்லாம் ரொம்ப வளர்ந்துட்டனால வந்து எதையுமே வந்து ஒரு இடத்துல வைக்க முடியல. வச்சா இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ஒரு இடத்துல வச்சா அது வந்து 5 நிமிஷம் கழிச்சு வேற இடத்துல இருக்கும். அந்த மாரி இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்து வைக்க முடியாது. அதனால நூல்கண்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டாங்கன்னா உடனே எடுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் கட்டிங் டேபிளா யூஸ் பண்ணாம டேபிளே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மிஷின் டேபிளே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இனிமேட்டு ஆர்டர்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சுருச்சு. மிஷின்ல போட்டு ரொம்பவே டம்ப் பண்ணிட்டும் இருக்கக்கூடாது. அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அது இல்லாம எனக்கு ரொம்பவே கிளம்சியா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. பார்க்கறதுக்கு ரொம்ப கச்சமுச்சா கச்சமுச்சான்னு சொல்லி ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அத பார்க்கும்போதெல்லாம் அந்த இடத்துல ஒரு குட் வைப்ஸே இருக்காது. ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இருக்க மாரி இருக்கும். பேட் வைப்ரேஷன் இருக்க மாரியே இருக்கும். அதனால ஃபுல்லா ஒன் டைம் வந்து கிளீன் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீப் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நூல்கண்டு எல்லாமே ஒரு ஒரு இடத்துல இருந்துச்சு. நம்மளுக்கு மிஷின் பக்கத்துல தேவையில்லாத விஷயங்கள்லாம் பிள்ளைங்க ரொம்ப கொண்டுட்டு வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டு எந்தெந்த ட்ரெஸ் எல்லாம் மெட்டீரியல்லாம் சீக்கிரமா தச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஸ்பைஸா வந்து நான் பிரிச்சு வச்சுட்டு அந்த பேக்ல ஃபுல்லா எப்பவுமே பேர் எழுதி வச்சிருவேன். இவங்க பேக்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து மறந்துருவோம். அது இல்லாம நான் மாத்தி வச்சிருவேன்னு சொல்லிட்டு எப்பவுமே கரெக்டா எடுத்து வச்சிருவேன். அதே மாரி எந்தெந்த இடத்துல என்னென்ன வேணும் அப்படி கரெக்டா ஆர்டர்ஸ் படி எடுத்து வச்சு எந்தெந்த டேட்ல டெலிவரி பண்ணணுமோ அதையும் கரெக்டா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. லாஸ்ட்ல உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் ஆட் பண்றேன். எவ்வளோ கிளம்சியா இருந்தது, எப்படி வந்து மாத்துனதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தது பார்க்கும்போதே. வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம மிஷின் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அத பார்க்கும்போதே இப்படி மனசே நிம்மதியா இருந்துச்சு. ரொம்ப குப்பையா இருந்தா பார்க்குறவங்களுக்குமே ஒரு மாரி இருக்குங்கல்ல. கொஞ்சம் நீட்டாச்சும் ஆனா டெய்லி நீட் பண்ணி வச்சா கண்டிப்பா அது நீட்டா இருக்கும். நம்மளுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிளசன்ட்டா இருக்கும். பட் டெய்லிலாம் நீட் பண்றதுனால நமக்கு நேரமே இருக்காது. ஏன்னா குழந்தைங்கள பார்க்கணும், வீட்ட பார்க்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும். அதே மாரி ஒர்க்கையும் பார்க்கணும். அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் இருக்கப்பலாம் சுத்தமா இருக்கவே டைமே இருக்காது சுத்தம் பண்றதுக்கே. இத விட இன்னொரு பெரிய வேலை இருக்கு. மிஷின் வந்து சுத்தம் பண்ணணும். இந்த ஆர்டர்ஸ்லாம் நான் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெட்டிங் ஆர்டர்ஸ் விளாக் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அத ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா மிஷின வந்து டீப் கிளீன் பண்ணுவேன். அப்ப வந்து கண்டிப்பா விளாக்ல வந்து நான் இன்க்ளூட் பண்றேன். எப்படி கிளீன் பண்றேன், என்னென்ன ஆயில்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபைனலா நான் கிளீன் பண்ணி வச்சதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனல் லுக் இப்படிதான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? எவ்வளோ நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி தான் இருந்துச்சு. செப்பரேஷன் வைஸா வந்து பிரிச்சு வச்சுட்டேன். எது டெலிவரி குடுக்கணும், எது வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இப்படியே இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் கலஞ்சிருச்சுன்னா ரொம்ப திருப்பி அரேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. இருக்கிறப்ப திருப்பி இது மாரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஃபைனலா எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 நாளா ஸ்டிச் பண்ண 5 ப்ளவுஸ். இந்த 5 ப்ளவுஸ் தான் 2 நாளாவே சேர்த்து ஸ்டிச் பண்ணேன். அதை எடுத்து வச்சிருக்கேன். இனிமேட்டு இருக்க ஒர்க்லாம் நெக்ஸ்ட் விளாக்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பா இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் மீண்டும் ஒரு நல்ல விளாகோட உங்களுக்கு சந்திக்கிறேன்.